ஒரு பில்டிங் கட்டுறதுக்கு முன்னாடி அதோட சாயில் டெஸ்ட் ரிப்போர்ட் ரொம்ப முக்கியம். அந்த சாயில் டெஸ்ட் நம்ம பண்ணா மாத்திரம் தான் நம்மளுக்கு நம்ம கட்ட போற பில்டிங்கை அந்த சாயில் தாங்குமா தாங்காதான்ற கிளாரிட்டி நமக்கு கிடைக்கும். சாயில் டெஸ்ட் ரிப்போர்ட் கண்டிப்பா பண்ணணும்ன்றது நிறைய பேருக்கு தெரியும். ஆனா எங்க பண்ணணும்ன்ற கேள்வி நிறையவே இருக்கு. எங்க பண்ணணும்ன்றதை விட யார் பண்ணுவாங்க அப்படின்றதுக்கான கொஸ்டினுக்கு தான் ஆன்சர் தெரியணும். சாயில் டெஸ்ட் எப்பவுமே ஜியோ டெக்னிக்கல் இன்ஜினியர் தான் வந்துட்டு பண்ணுவார். இப்போ எப்படி நான் ஸ்ட்ரக்சரல் இன்ஜினியர் இருக்கணும், அதுக்குன்னு தனியா ஜியோ டெக்னிக்கல் இன்ஜினியரிங் படிச்சு ஜியோ டெக்னிக்கல் இன்ஜினியரா ஒருத்தர் பிராக்டிஸ் பண்ணிட்டு இருப்பாரு. ஆனா அந்த ஜியோ டெக்னிக்கல் இன்ஜினியர் அப்ரூவ்ட் பை கவர்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடுவா இருக்கணும். இந்த சாயில் டெஸ்ட் ரிப்போர்ட் பண்றது மூலமா நமக்கு 4 முக்கியமான இன்ஃபர்மேஷன்ஸ் நமக்கு தெரியும். ஃபர்ஸ்ட், சாயில் பேரிங் கெபாசிட்டி. அப்படின்னா அந்த சாயிலுக்கு எவ்வளோ லோட தாங்கக்கூடிய சக்தி, அதாவது எவ்வளோ வெயிட்டை தாங்கக்கூடிய சக்தி அதுக்கு இருக்கு அப்படின்றது தெரியும். செகண்ட், நேச்சர் ஆஃப் சாயில். சாயில்லையே வண்டல் மண், கரிசல் மண், செம்மண், களிமண்ணு நிறைய டைப்ஸ் இருக்கு. அந்த நிறைய டைப்ஸ்ல நீங்க வாங்கியிருக்கிற பூமியில என்ன டைப் ஆஃப் சாயில் இருக்கு அப்படின்ற டேட்டா அதுல தெரியும். தேர்ட், சாயில்ஸ் டேட்டா. ஒரு ஃபவுண்டேஷன் டிசைன் பண்ணும் போது நம்ம பூமியில மேல என்ன மண் இருக்குன்னு தெரிஞ்சா மட்டும் பத்தாது. எவ்வளவு ஆழத்துல என்ன டைப் ஆஃப் மண் இருக்கு, அந்த மண்ணோட தன்மை என்னவா இருக்கு அப்படின்றதும் நமக்கு தெரியணும். இந்த டெஸ்ட் பண்ணும் போது நம்மளுக்கு அதோட டேட்டா நமக்கு கிடைக்கும். ஃபோர்த், ஜியோ டெக்னிக்கல் இன்ஜினியரோட ரெக்கமெண்டேஷன்ஸ். ஜியோ டெக்னிக்கல் இன்ஜினியர் என்ன டைப் ஆஃப் ஃபவுண்டேஷன் போலாம், எவ்வளவு டெப்த்ல வந்துட்டு அந்த ஃபவுண்டேஷன் இருக்கணும் அப்படின்ற ரெக்கமெண்டேஷன் இதுல கொடுத்திருப்பாரு. இந்த டேட்டாவை வச்சு தான் ஒரு ஸ்ட்ரக்சரல் இன்ஜினியர் ஃபவுண்டேஷனை டிசைன் பண்ண முடியும். இந்த சாயில் டெஸ்ட்டை பண்ணாம ஒரு பில்டிங்கை டிசைன் பண்ணி கன்ஸ்ட்ரக்ட் பண்ணலாமா அப்படின்ற கேள்வி நிறைய பேருக்கு இருக்கும். ஆனா அந்த மாதிரி கன்ஸ்ட்ரக்ட் பண்ணும் போது அதோட ஸ்ட்ரென்த்தும் ஸ்டெபிலிட்டியும் ஒரு பெரிய கேள்விக்குறி தான். இதை பத்தின இன்னும் உங்களுக்கு கிளாரிட்டி வேணும் அப்படின்னா என்னால உங்களுக்கு சப்போர்ட் பண்ண முடியும்.